நாட்டு மக்களுக்கும் தேசத்துக்கும் சிறந்த எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு 2012ஆம் வருடம் மலர்ந்தது. கிரிவெகன ரஜமஹா விஹாரையில் நடைபெற்ற சமய வழிபாடுகளில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டு தேரர்களிடம் ஆசை பெற்றுக் கொண்டார். எப்போதும் சவால்களை தளராது எதிர்கொள்ளும் நியூஸ் ஃபர்ஸ்ட் வருட பிறப்பந்தே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட கல்லை பலரது வேண்டுகோளுக்கு இணங்க காட்சிப்படுத்தியது. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் எதிர்க்கட்சி தலைவரினால் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளருக்கு கல் ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. சிறிகொத்த கட்சி தலைமையகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் பின்னணியில் நியூஸ் ஃபர்ஸ்ட் செயற்பட்டுள்ளதாக அதன்போது ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தினார். வருட ஆரம்பத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த மக்கள் விடுதலை முன்னணியின் விசேட மாநாடு அம்பாந்தோட்டை தெபரவேவ மைதானத்தில் நடைபெற்றது. சோமவங்ச அமரசிங்க மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவராக இதன்போது தெரிவு செய்யப்பட்டார். நாட்டின் முதலாவது அதிவேக விதியான தெற்கு அதிவேக விதியில் பயணிகள் போக்குவரத்து பஸ் சேவை போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம தலைமையில் ஜனவரி 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தவிசாளர்களில் ஒருவரான NGP பண்டித ரத்ன ஜனவரி 4ஆம் தேதி இயற்கை எய்தினார். தனியார் துறை ஊழியர்களுக்காக ஓய்வூதிய நிதியம் ஒன்றை ஸ்தாபிக்கும் நோக்கில் பார்லிமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஊழியர் ஓய்வூதிய சட்டமூலம் ஜனவரி 18ஆம் தேதி வாபஸ் பெறப்பட்டது. அந்த சட்டமூலத்திற்கு எதிராக நாட்டின் தனியார் துறை தொழிற்சங்கங்களும் சுதந்திர வர்த்தக வலய ஊழியர்களும் எதிர்ப்பு தெரிவித்த பின்னணியில் இந்த விடயம் இடம்பெற்றது. 2010ஆம் ஆண்டுக்கான தொலைக்காட்சி அரச விருது வழங்கும் விழா ஜனவரி 20ஆம் தேதி நடைபெற்றது. சிறந்த செய்தி வழங்குனர், சிறந்த தமிழ் செய்தி வாசிப்பாளர் மற்றும் சிறந்த ஆங்கில செய்தி வாசிப்பாளர் ஆகிய விருதுகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் தட்டிக் கொண்டது. ஆசியாவின் மிக உயரமான கோபுரமான தாமரை கோபுரத்திற்கான அடிக்கல் இந்த தினத்தில் நாட்டப்பட்டது. சீனாவின் நிதியுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்படும் இந்த கோபுரத்தில் வசதியான தங்குமிடங்களும் வைபவ மண்டபங்களும் உள்ளடங்குகின்றன. அமைதியாக சேவையாற்றியவர்களை கௌரவிக்கும் நோக்கில் IYT பிளஸ் குழுவுடன் இணைந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்திருந்த விருது வழங்கும் நிகழ்வு ரத்மலான ஸ்டெயின் கலையகத்தில் நடைபெற்றது. இதன்போது வைத்தியர் சின்னையா தேவானந்தன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு துறையின் மற்றொரு பரிணாமமாக MTV ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சி அலைவரிசை சேவை ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையின் 64வது சுதந்திர தினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. පාර්ලිමේන්තු ප්‍රජාතන්ත්‍රවාදය වගේම රටේ නීතියට අධිකරණයේ ස්වාධීනත්වයට සහ ව්‍යාපාලනයේ සඳහා අපි කැපවී සිටිනවා. 6வது தேசத்துக்கு மகிழும் கண்காட்சி அனுராதபுரம் மகவிலட்சிய ஓயாமடுவ பகுதியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் ஆரம்பிக்கப்பட்டது. மானவிலர் பிரதேசத்தில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான மிக் 27 ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. பயிற்சி நடவடிக்கையின் போது இடம்பெற்ற இந்த விபத்தில் விமானிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. எரிபொருளின் விலையேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீர்கொழும்பு கடற்கரை வீதி தேவானிய முதலில் ஒன்று கூடிய மீனவர்களுக்கும் கடற்படையினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. பாராளுமன்றத்தின் புதிய செயலாளர் நாயகமாக தம்மிக தசநாயக்க பிப்ரவரி 15ஆம் தேதி பதவியேற்றார். MTV MBC ஊடக வேலையமைப்பின் அனுசரணையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக இந்திய நட்சத்திர பாடகர் சோனு நிகம் இலங்கைக்கு வருகை தந்தார். பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த கதிர்காமம் தம்பதன்னாவ பிரதேசத்தில் மாணிக்க கற்கள் காணப்பட்ட இடம் சுமார் 200 மில்லியன் ரூபாவிற்கு ஏலத்தில் விடப்பட்டது. வவுனியா சிறைச்சாலையில் 25ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது அமைதியின்மை ஏற்பட்டது. நாட்டின் வானொலி வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தோற்றுவித்த சிரசை FM தனது 18வது பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடியது. பாடசாலை மாணவர்களிடையே ஊடகத்துறை சார் அனுபவங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்திருந்த 50வது பயிற்சி பட்டறை மார்ச் 13ஆம் தேதி மதுகம புனித மரியாள் கல்லூரியில் நடைபெற்றது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட ஹைகோர்ட் வழக்கின் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்.
தெய்யத்தை கண்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாதுருவோயா சரணாலயத்தில் வடநாக அதிகாரிகளின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி ஆதிவாசி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் மார்ச் 15 பதிவானது. மிக நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்த பெருமதி வாய்ந்த சில பொருட்கள் தேசிய அருங்காட்சியகத்தில் இருந்து திருடப்பட்டன. ரயில் ஒன்றின் மிதிப்பலகை உடைந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். பிரபல கலைஞர் ஆண்டன் ஜூட் தனது 52வது வயதில் இயற்கை எய்தினார். கோட்டை ரஜமஹா விகாரையின் 2 தேரர்கள் கொலை செய்யப்பட்டனர். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமை பேரவையில் அமெரிக்கா முன்வைத்த பிரேரணை மார்ச் 22 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. பிரேரணைக்கு ஆதரவாக 24 நாடுகளும் எதிராக 15 நாடுகளும் வாக்களித்திருந்தன. மார்ச் 31 இரவு 8:30 9:30 வரையான காலப்பகுதியில் மின்சாரத்தை சேமிக்கும் வகையில் உலகவாழ் மக்கள் 1 மணித்தியாலம் மின்குமிழ்களை அணைத்தனர். இதன் பிரதான நிகழ்வு கண்டி ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றது. 29வது ஆசிய பசிபிக் வலய சாதன ஜம்பூரி தம்புள்ள டி.எஸ். சேனாநாயக்க கல்லூரியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஆரம்பமானது. மக்கள் விடுதலை முன்னணியின் வீரர்கள் தினம் கொழும்பில் நடைபெற்றது. எஸ் சூப்பர் ஸ்டார் சீசன் 2வின் இறுதிப் போட்டிகள் ரத்மலான ஸ்டைன் கலையகத்தில் நடைபெற்றன. துலானி ராமநாதன் இதன்போது சூப்பர் ஸ்டாராக தெரிவு செய்யப்பட்டார். முன்னிலை சோசலிச கட்சியின் உறுப்பினர்களான குமார் குணரத்னம் மற்றும் திமுத்து ஆட்டிகள் ஆகியோர் காணாமல் போன செய்தி இந்த தினத்தில் வெளியானது. தமிழ் சிங்கள புத்தாண்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காட்ட நிலத்தில் சம்பிரதாயபூர்வ கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. இந்தியா லோக்சபையின் எதிர்க்கட்சி தலைவி சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்ட பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் செய்தனர். உலக புகழ்பெற்ற பாடகர் ஷகி கொழும்பில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக இலங்கைக்கு வருகை தந்தார். MTV ஸ்போர்ட்ஸ் மற்றும் SFM அலைவரிசைகள் இதற்கான ஊடக அனுசரணையை வழங்கியிருந்தனர். கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் வருடாந்த மீளாய்வு விழா இந்த தினத்தில் நடைபெற்றது. இதன்போது 2010-2011 ஆண்டுகளுக்காக வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக சுரச டிவி அலைவரிசை பணிப்பாளர் சுசாரதினா தெரிவார். தொழிலாளர்கள் வர்க்கத்தின் உரிமைகள் தொடர்பில் இந்த தினத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. தமது பசும்பால் உற்பத்தியை விற்பனை செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவித்து நுவரெலியா பாற்பணியாளர்கள் ஹட்டன் ஆற்றில் பாலை கொட்டியமை குறிப்பிடத்தக்கது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பு மற்றும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் ஆகியன கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த வெசாக் வலயத்தை பார்வையிடுவதற்காக ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்திருந்தனர். இந்த வெசாக் வலயத்தில் புத்த பெருமானின் சீடர்களான சரியோத் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்களும் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி மகேங்கனி பிரதான வீதியின் 18வது வளைவு பகுதி விஸ்தரிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டதன் பின்னர் மக்கள் பாவனைக்காக ஜனாதிபதியினால் மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. முச்சக்கர வண்டிகளில் 3க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு போலீசார் தடை விதித்தனர். மே மாதம் 11ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர்கள் சிலர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த தினத்தில் நடைபெற்ற ரைகம் தொலைக்காட்சி விருது வழங்கும் விழாவில் முக்கிய சில விருதுகள் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு வழங்கப்பட்டன. சர்வதேச லயன் கழகத்தின் மாவட்டம் 306A2 பிரிவு ஏற்பாடு செய்த 7வது வருடாந்த மாவட்ட சம்மேளனத்தில் சிறந்த செய்தி வழங்குனருக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கிடைத்தது. 3ஆம் ஆண்டு யுத்த வெட்டி கொண்டாட்ட நிகழ்வு மே மாதம் 19ஆம் தேதி காலி முகத்திடலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் வைபவ ரீதியாக நடைபெற்றது.
උපන් නූපන් දරුවන් වෙනුවෙන් අපි ගොඩනගමු. கொழும்பு கபிதாவத்தை ஸ்ரீ பால செல்வ விநாயகர் ஆலயத்தின் பிரதம குருக்கள் தேசமானிய பிரம்மஸ்ரீ சண்முகரத்ன சர்மா இறுதி எய்தினார். 28 மாதங்களின் பின்னர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா வெலிக்கடை சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயிலிருந்து வெளியேறினார். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை பெற்ற முன்னாள் ராணுவ தளபதி சிறைச்சாலையிலிருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் பெரும் எண்ணிக்கையிலானோர் அவரை வரவேற்பதற்காக அங்கு கூடியிருந்தனர். சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 மாபெரும் இறுதிப் போட்டி ரத்மலானே ஸ்டைன் கலையகத்தில் நடைபெற்றதோடு லம்பிகாஷினி சூப்பர் ஸ்டார் மகுடத்தை சூடிக்கொண்டார். அத்தோடு சான்றிதழ் சாந்தி கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பாகங்களிலும் 3.3 ரிக்டர் அளவிலான நில அதிர்வுகள் உணரப்பட்டன. கொள்ளுப்பட்டி இரவு நேர களியாட்ட விடுதியொன்றில் வர்த்தகர் ஒருவரின் மூக்கை வெட்டி தாக்குதல் நடாத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ரத்னபுரி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் துனேஷ் கங்கந்த கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாய்லாந்து பயணமானார். கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சித் தலைவராக முகமது மஹரூப் நியமிக்கப்பட்டார். ககவத்தே வராப்பட்டி பகுதியில் 2 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருந்தனர். தாய்லாந்தில் நடைபெற்ற சம்புத்தத்வ ஜெயந்தி விழாவில் ஜூன் மாத ஆரம்பத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார். 100 வருடங்களுக்கு 2 தடவைகள் மாத்திரம் தோன்றக்கூடிய சூரிய கிரகணத்தை காணும் வாய்ப்பு இலங்கையர்களுக்கு கிட்டியது. ஹம்பாந்தோட்டை மாகம்புர மஹிந்த ராஜபக்ச துறைமுகத்தில் வாகன இறக்குமதி மற்றும் மீள் ஏற்றுமதி நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் 2ஆம் எலிசபெத் மகாராணிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இத்தாலிக்கான விஜயத்தில் ஈடுபட்டிருந்த ஜனாதிபதி பரிசுத்த பாப்பரசர் 16வது ஆசீர்வாதப்பரை சந்தித்தார்.